ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 8th ஜூலை 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஏறக்குறைய வந்து நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. ஓரளவு கண்டினியூஸாக நல்ல ரேலியை கொடுத்துட்ருக்க நிஃப்டி வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் மோடுக்கு போச்சுது. எகைன் வந்து ரெக்கவர் ஆகிருச்சு. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஓஎன்ஜிசி இருக்குது. ஓஎன்ஜிசி வந்து நிறையா புரோக்கர்ஸால் வந்து பைக்கால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஓஎன்ஜிசி வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்டு பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி இருக்குது. ஐடிசியும் பார்த்திங்கன்னா நிறைய புரோக்கர்ஸ் வந்து பைக்கால் கொடுத்ததுக்கப்புறமா 4 கண்டினியூஸ் டேவாக ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் தேர்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸுங்கிற புரோக்கர் வந்து ஹெச்டிஎஃப்சி அப்புறம் வந்து எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப் அண்டு எஸ்பிஐ லைஃப் மேலே வந்து ரொம்பவே புல்லிஷாக இருக்கிறாங்க. அவங்க அந்த ரெண்டுக்குமே வந்து பைக்கால் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட இம்பேக்டாக வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து 13 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் டாப் லூசஸில் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தோம்னா டிவிஸ் லேப் இருக்குது. இது ஒரு 165 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. டிவிஸ் லேப்ஸோட சிஎஃப்ஓ கிஷோர் பாபு அப்படிங்கிறவர் இன்சைடர் ட்ரேடு பண்ணதாக வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அவர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 3 மாதம் வந்து லீவில் போயிருக்கிறாரு. ஸோ இந்த அலிகேஷன்ஸ்னால் டிவிஸ் லேப் வந்து கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் செகண்ட் வந்து டைட்டன் கம்பெனி இருக்குது. இது ஒரு 113 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. டைட்டன் கம்பெனி வந்து அவங்களோட Q1 பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது ரொம்பவே லோவராக இருந்துச்சு. இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சிட்டி அப்புறம் ஜேபி மார்கன் எல்லாருமே வந்து இது டைட்டன் கம்பெனியோட ஸ்டாக் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்ட்னால இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே விழுந்திருக்குது. அப்புறம் பிபிசியில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 7 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. பிபிசியில் வந்து எதுக்காக இந்த அளவுக்கு விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா கோட்டாக் ப்ரோக்கரேஜ் வந்து ஐஓசி அப்புறம் வந்து பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், கெயில், அப்புறம் பெட்ரோநெட், எல்என்ஜி அண்டு ஆயில் இண்டியா இது எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க செல் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஓஎன்ஜிசிக்கு வந்து அவங்க ரெடியூஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ரோக்கரேஜஸ் வந்து ஆயில் அண்ட் கேஸ் பிஎஸ்யூஸ் மேலே வந்து ஒரு காஷியஸ் வியூவை தான் வச்சுருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்ட்னால பிபிசிஎல் வந்து ஒரு 7 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.